முற்றம் நேயர்களுக்கு இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பல்துறை கலைஞர் நெல்லை அருணா சிவாஜி அவர்களை சந்தித்து நாம் உரையாட இருக்கிறோம். ஆகவே அருணா சிவாஜி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். நெல்லை அருணா சிவாஜி அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா, உங்களை 4 ஆண்டுகளுக்கு முன்பு உங்கள் இல்லத்திலேயே சந்தித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவை 4 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு சென்னையில் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. நான் உங்களை எப்போ சந்தித்தேன் அப்படின்னு இப்போ நினைக்க தோணுகிறது. அது நான் இந்த பல்சமய உறவை வளர்ப்பதில் ஆர்வமுள்ளவர்களெல்லாம் சந்தித்து கூட்டி பேசுவதில் சில முயற்சிகள் செய்த பொழுது ஐஏஆர்எஃப் என்ற ஒரு அமைப்பு, இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன் ஃபார் ரிலீஜியஸ் ஃப்ரீடம் என்ற பன்னாட்டு மத சுதந்திர அமைப்பை அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட பொழுது அந்த கூட்டத்தில் உங்களை சந்தித்த ஞாபகம் இருக்கிறது. சரிதான் ஐயா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 1988-90 இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஐயா, சரியா கரெக்டாக சொன்னீங்க. 90 சந்தித்தோம். அப்போது நான் உங்களை ஒரு கலைஞராக பார்க்கல. நீங்கள் ஒரு பாடல் பாடினீங்க, ஒரு பல் சமயத்தாரையும் ஈர்க்கிற வகையில் ஒரு பாட்டு பாடினீங்க. அப்போ தான் நான் யோசிக்க ஆரம்பித்தேன், இந்த பல்சமய உறவை வளர்ப்பதில் இசைக்கு ஒரு இடம் இருக்கிறதே. ஏன்னா பல்சமய உறவை வளர்ப்பதற்கு ஒரு மன பாங்கு, ஒரு மன பக்குவம், ஒரு ஆட்டிடியூடினல் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது தேவைப்படுகிறது. அந்த ஆட்டிடியூடினல் சேஞ்சை, மன பக்குவத்தை ஏற்படுத்துவதற்கு இசை உதவுகிறது என்பதை நான் அன்றைக்கு உணர்ந்தேன். அப்போ தான் நான் கண்ணதாசன் வரிகளை நினைத்து பார்த்தேன். இசையால் வசமாக இதயம் எது அப்படிங்கிற பாட்டை நீங்கள் அன்னைக்கு பாடினீங்க ஐயா. ஆமாம், அதை நீங்கள் இப்போ பாடினீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நல்ல அருமையான ஒரு பாடல் நீங்கள் தெரிவு செய்த பாடல். எனக்கு அந்த காலகட்டத்தில் அடிக்கடி நான் பாடின பாடல். இப்போ எனக்கு ஆகவே 70 ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த பழைய அந்த கிளாரிட்டி இருக்குமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் கண்டிப்பாக இந்த பாடலை பாடுறேன். டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பாடல்கள் பாடியிருக்கிறார். எனக்கு அவர் ரொம்ப பிடித்ததற்கு காரணம் என்னாக்கா, அவர் பிறப்பால் சௌராஷ்டிரா சமூகத்தைச் சேர்ந்தவராக இருந்தால் கூட அவருடைய தமிழ் ஆளுமை இருக்கு இல்லையா, அந்த தமிழ் அவர் சொல்லக்கூடிய உச்சரிப்பு ரொம்ப அருமையாக இருக்குது. அவர்கிட்ட நம்ம கற்றுக்கணும். அவ்வளோ ஒரு அருமையாக. முதல்ல நான் அவர்கிட்ட சந்திக்கும் போது கேட்ட கேள்வியே அதுதான். ஐயா, நீங்கள் தாய்மொழி ஒரு பாஷை. நான் வரும்பொழுது உங்கள் துணைவியாற்ற இந்த மாதிரி பேசிக்கிட்டீங்க சௌராஷ்டிரா பாஷையில். தமிழில் என்கிட்ட பேசுகிறப்ப அப்படியே நேராக வேற தனி தமிழில் பேசுகிறீங்க. எப்படி அது சாத்தியம் என்னன்னு தெரியலையா? அவங்க பாடல்கள்லாம் அப்படி சுத்தமாக இருக்குது தமிழ் அப்படின்னு. எனக்கு அப்படியே ப்ராக்டிஸ். அவருடைய குரலே வேறு மாதிரி இருக்கும். அவர் குரல் கூட நான் பேசுவேன். நான் அவர் என்ன சாயலில் பேசுவாரோ அவர்கிட்ட பழகி அந்த குரல் எனக்கு கொஞ்சம் வந்துருச்சு. ஓரளவு அவர் சாயலில் நாங்கள் பாடுவோம். அவருடைய குரல் சாயலில் நாங்கள் பாடுவோம். இசையால் வசமாக இதயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இசையால் வசமாக இதயம் எது, இறைவனே இசை வடிவம் எனும்போதுன்னு ஒரு வார்த்தை வரும். இது கிறிஸ்தவ மதத்தில் நானே ஒளியும் ஒளியுமாய் இருக்கிறேன்னு ஒரு வாசகம் உண்டு. இந்து மதத்தில் இறைவன் ஒளி வடிவமாகவும் ஒளி வடிவமாகவும் தான் இருக்காங்கிறது நாதவிந்து கலாதி நமோ நமன்னு சொல்லும் போது வேத மந்திரா சுரூபானமான ஒரு பாடல் உண்டு. அதில் இறைவன் ஒளியாகவும் இருக்காங்கிறது இந்து மதத்திலையும் சொல்லுது. இஸ்லாத்தில் அந்த பிறை இருக்குல்ல, அது ஒளி சம்பந்தப்பட்டது தான். சிவன் தலையில் பிறை வச்சிருப்பாரு. அதுக்கு தனியாக பித்தா பிறை சூடின்னு ஒரு பாடல் வரும். ஆக அந்த ஒளி அவ்வளவு சம்பந்தப்பட்டது, இறைவனோடு சம்பந்தப்பட்டது. அதுக்காக தான் கேண்டில்லாம் கூட ஏற்றுறாங்க கிறிஸ்தவர்கள். இந்துக்கள் சிலா வடிவத்தில் அவங்க வழிபடும் பொழுது அவ்வளவு டியூப் லைட் இருக்கும். அவ்வளவு லைட் வெளிச்சத்துலேயும் தீபாராதனை தட்டு காட்டி அந்த ஒலி மணிநாதம் கேட்கும். இது ஒரு தத்துவம். ஆக இறைவனை அந்த பாடலை இசையால் வசமாக இதயமெதுன்னு ஒரு அருமையாக அந்த கருத்தோடு அந்த பாடலை எழுதுனது யாருன்னு எனக்கு தெரியல. அந்த பாடல் உங்களுக்காக முழுமையாக பாடுறேன்னான்னு தெரியல. கொஞ்சம் அந்த ஒரு பல்லவி ஒரு சரணம் அதோட நிறுத்திக்கிறேன். இசையால் வசமாக இதயம் எது எது எது, இசையால் வசமாக இதயம் எது, இறைவனே இசை வடிவம் எனும் போது தமிழ் இசையால் வசமாக இதயம் எது, இறைவனே இசை வடிவம்
எனும் போது தமிழ் இசையால் வசமாக இதயமெது திசையெங்கிலும் பரவும் கீதமது தேன் மலை தேனுண்ணும் சுவை கூட்டும் தன்மையது திசையெங்கிலும் பரவும் கீதமது மலை தேனுண்ணும் சுவை கூட்டும் தன்மையது ஏனும் இசையால் வசமாக இதயமெது. இந்த ஒரு பாடல் எல்லோருக்கும் ஒரு பிடிக்கக்கூடிய அளவில் அந்த பாடலை அன்றைக்கி நான் மேடையில் பாடினேன். அந்த பாடல் உங்களை அட்ராக்ட் பண்ணியிருக்கிறதுன்னு நினைக்கிறேன். இதனால் மக்கள்கிட்ட ஒரு மனப்பக்குவம், பிரிந்திருக்கிற நிலையை தேடி நம்ம விட்டு நம்மெல்லாம் இணைந்து வருகிற ஒரு போக்கை ஏற்படுத்துகிற மன பக்குவத்தை ஏற்படுத்துகிற ஒரு பாட்டு. அதற்கு உங்கள் இசை அன்னைக்கு உதவியதை நினைத்து நான் ரொம்ப ஆழமாக சிந்திக்க ஆரம்பித்தேன். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஆழம் ஆழத்தை தேடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகவே உங்கள்கிட்ட ஒரு ஆழம் இருக்கிறது என்பது என்னால் உணர முடிந்தது. ஏதோ மேன்போக்காக மேலோட்டமாக இல்லாமல் ஒரு வேரோட்டமான ஒரு சங்கதி உள்ள இருக்கிறது. சத்தத்தில் விளைந்த சங்கதிகள் தான் அப்படின்னு லேசாக சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த சங்கதிகள் இருக்கே, அங்கே சங்கதிகள் ஏற்படுத்துகிற மாற்றங்கள், மனப்பக்குவங்கள், அது தகுற மகிழ்ச்சி, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ரசிக்க வேண்டி இருக்கிறது. வாழ்க்கைன்னு சொல்லுகிற பொழுது நான் இந்த உலக வாழ்க்கையை பற்றி தான் நான் பேசுகிறேன். இந்த உலகம், இந்த இறைவனை பற்றி சொல்கிற பொழுது அப்பவும் ஒரு பாடல் தான் எனக்கு ஞாபகம் வருது. சொல்லுங்கள். உலகம் பிறந்தது எனக்காக அப்படிங்கிற ஒரு பாடல். ஆமாம், அதில் என்ன தத்துவங்களை உள்ளடக்கி, மனித வாழ்க்கையை உள்ளடக்கி, இந்த உலகத்தோடு இந்த இயற்கையோடு மனிதன் கொண்டிருக்கிற உறவை வெளிப்படுத்துகிற போக்கெல்லாம் இருக்குயா, அந்த பாடலை நீங்கள் கொஞ்சம் பாடணும்னு நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக. இந்த பாடல் ஒரு அருமையான பாடல். திரைப்பட பாடல்களில் மேடைகளில் நான் அதிகமாக மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்த படத்தில் உள்ள அந்த பாடல் நல்ல கண்ணதாசன் ஒரு தத்துவத்தோடு எழுதியிருப்பார் அந்த பாடல். அன்னையும் கூட, அன்னையை பற்றி கூட அதுக்கு ஒரு வரி ஒரு இடத்துல கொடுத்துருப்பாரு. அந்த பாடலில் உள்ள உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, காற்றில் மிதக்கும் ஒலிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே, இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனேதான் அறிவான். இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனேதான் அறிவான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, காற்றில் மிதக்கும் ஒலிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே, இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனேதான் அறிவான். இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை அவனேதான் அறிவான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, தவழும் நிலவாம் தங்கரதம், தாரகை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கலைக்கூடம், கொண்டது எனது அரசாங்கம். குயில்கள் பாடும் கலைக்கூடம், கொண்டது எனது அரசாங்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக,
ஓடும் நதிகளும் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. ஆஹா ஓஹோ ரொம்ப மகிழ்ச்சியா. அது இந்த உலக வாழ்க்கையே வாழ்வதற்குத்தான், எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை இதில் உணர முடியுது. இன்றைக்கி மக்கள் அப்படி வாழ முடியலையே. எல்லாம் இருந்தாலும் கூட, எல்லாம் எனக்குள் இருந்தாலும் ஏதோ ஒன்று குறைப்பட்ட மாதிரியே இருக்கிற ஒரு வாழ்க்கையில் நாம் உணர முடியுது. அந்த கட்டத்தில் இந்த இசையை சொல்லுகிற பொழுது நமக்குள்ளே ஒரு இன்பம் ஊற்றெடுக்கிறத பார்க்க முடியுது. ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இசை வந்து ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இசை வந்து அந்த காலத்தில் இசையினால் வந்து நோயை குணப்படுத்தியிருக்கிறாங்க. இசையினால் மழையை, அமிர்த வருஷினி ஏதோ இது ராகத்தில் வந்து மழையே வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நோயை குணப்படுத்துகிற அளவுக்கு இசைக்கு வந்து ஒரு சரியான ஒரு அப்படின்னு வந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் நிஜமாக சில அனுபவங்கள் என் வாழ்க்கையில் எனக்கு நடந்தது. அதாவது ஒரு பாளையங்கோட்டையில் ஒரு சிவன் கோவிலில் ஒரு பஜன் நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன அழைச்சிருந்தாங்க. என் நண்பர்களோடு நானும் போய் உட்காந்துருக்கும்போது சிவனுடைய பாடல் ஒன்று பாடுங்கன்னு சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன், நான் பாடுறேன், ஆனால் சிவனை பற்றி கண்ணதாசன் ஒரு பாடலில் இருக்கிறாரு, அது பக்தி பாடல், இந்த பாடலை பாடலாமா இங்கே அப்படின்னு சொன்னேன். ஐயோ, சிவனை பற்றி தானே எழுதியிருக்கேன், பாடுங்களா ஐயா அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த பாடலை நான் பாடுறேன். பாடிக்கிட்டு இருக்கிறப்போ என் பக்கத்தில் ஒரு 38 வயதில் ஒரு அம்மா உட்காந்துருந்தாங்க. பார்க்குறதுக்கே ஒரு தெய்வீகமாக இருந்தாங்க. அந்த பக்தியில் நல்லா இருக்கிறவங்க சேர்த்து பார்த்து அந்த ஃபேஸ் நல்லா தெரியும் பார்த்தீங்களா. அந்த அம்மா அப்படி பார்த்துருந்தோம். அந்த பாட்டை நான் பாடி இருக்கிறப்பவே ஒரு ஆதர்ஷன நிலைன்னு சொல்லுவாங்கள்ல, தன்னை மறந்த ஒரு நிலைக்கு மாறிட்டாங்க. மாறி அப்படியே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அப்போ தான் நான் வந்து நினச்சேன், இந்த பாடலுக்கு இவ்வளவு தாக்கம் இருக்குதா அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. உடனே கொஞ்ச நேரத்தில் அந்த அம்மா வந்து சரியாயிட்டாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் என்னம்மா ஆச்சுன்னா, எனக்கு அந்த பாட்டை கேட்கும்போது எனக்கு என்னவோ பண்ணிச்சது எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை விட விஜய் டிவியில் ஒரு நடுவர்கள் உட்காந்துருக்கிறாங்க, பக்தி பாடல்னு சொல்லி இந்த கிராமிய பாடல்களாக பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் கிராமிய பாடல்களை நான் ரொம்ப ரசிப்பேன் சார். அந்த கிராமிய பாடல் பாடிக்கிட்டு இருக்கும்போது அவர் பேர் என்ன, புஷ்பவனம் குப்புசாமி நடுவராக 3 பேரில் அவரும் உட்காந்துருக்கிறாரு. ஒருத்தர் வந்து ஒரு இஷ்ட தெய்வத்தை சேர்ந்த காவல் தெய்வம், அது வந்து இந்த ஐயப்பன் கோயில் பாடும்போது இந்த கருப்பசாமின்னு சொல்லி அது ஒரு காவல் தெய்வம் இந்து மதத்தில் வந்து அதை பாடுவாங்க. அந்த பாடலை பாடப்போ அந்த பொண்ணுவை அந்த பண்ணு ஆடி ஆடி பாடும் பொழுது அவர் உட்காந்துருக்கிறால இருக்க முடியல. நடுவராக உட்காந்துருக்கிறாங்க 4 பேரில் இவரும் உட்காந்துருக்கிறாரு, நடுநாயகமாக உட்காந்துருக்கிறாரு. இந்த பொண்ணு ஆடி ஆடி பாடிட்டு இருக்கப்போ பாடி முடிச்ச உடனே என்ன பண்ணார், ஓடி போய் அதுக்கிட்ட போய் நின்றுட்டு அதே பாட்டை இவர் பாட ஆரம்பிச்சுட்டு ஆடுறாரு, தக்கன்னு ஆடுறாரு. ஆடி முடிச்சுக்கும் போது அவர் ஒரு நிலைக்கு மாறிட்டார். அப்படியே கண்ணெல்லாம் வெளியே வருது, நாக்கு வெளியே நீட்டுது. என்னன்னா அவங்க எல்லாருமே செட்டில் உள்ளவங்க எல்லாரும் முடிக்கிறாங்க. அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்ணு வழியோ நாக்கு வழியோ வருது, பேச முடியாது. இப்படின்றார் ஒருத்தரெல்லாம் நார்மலாக இல்லை, அவர் ரொம்ப அப்நார்மல் ஆகிட்டார். கொஞ்சம் நேரம் கழித்து அங்கே ஒருத்தர் வந்து எனத்தையோ தள்ள கவிச்சார் வச்ச உடனே டக்குன்னு நார்மல் ஆனதுக்கப்புறம் வெரி சாரி அப்படின்னாரே பார்க்கணும். இந்த வெரி சாரி அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வந்து எதுக்காக நம்ம வந்திருக்கோம், என்ன நடந்திருக்கு அவருக்கு தெரியல. ஸோ அந்த பாடலுடைய தாக்கம் இது வந்து ஒரு பெரிய நான் உண்மையிலேயே அதை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நானே அதிர்ந்தே போயிட்டேன். நான் பொதுவாகவே வந்து இந்த ஐயப்பன் கோவில் பஜன்லாம் இருக்கலாம். பாக்கி ஜேசுதாஸ் வந்து பாருங்கள், அவர் வந்து கிறிஸ்தவராக இருந்தாலும் கூட ஐயப்பன் பாட்டு பாடியிருக்கிறாரு. ஹரிகராசனம்னு காலையில் பள்ளியை வச்சு முதல்ல அவருடைய பாடல் தான் போடுறாங்க. அவருக்கு கூட நிறைய எதிர்ப்புகள்லாம் சொன்னாங்க. அவர் அதை பற்றி கவலை பண்ணலை. ஏன்னா அவருக்கும் அந்த தெய்வங்கள் வந்து சில நல்லதுகள் செஞ்சிருந்தா அவர் நினைக்கிறாரு. அவருக்கு ஒரு சம்பவம் வாழ்க்கையில் நடந்தது. இப்போ நான் வந்து பை பர்த்து ஹிந்துவாக இருந்தாலும் கூட கிறிஸ்டின் சர்ச்சுக்கிட்ட போகும்போது கரெக்டாக ஜீசஸ்ன்னு தலையை கொண்டு முன்னால் எனக்கு அந்த கொள்கை கிடையாது.
ஆனால் நான் வந்து என்னை வந்து IARF இதிலெல்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன நான் மாற்றிக்கிட்டேன். எல்லா மதத்துலேயும் வந்து என் தாய் எனக்கு பெரியவள், உங்கள் தாய் உங்களுக்கு பெரியவள், உங்களுக்கு சர்பத் பிடிக்கும், எனக்கு பதநீர் பிடிக்கும், இல்லை இதுதான் பெருசு அதுதான் பெருசுங்கிற கொள்கைக்குள்ளே நம்ம போகவே வேண்டாம். அவரவர்கள் தெய்வம் அவங்களுக்கு. ஆக அந்த பாடல்கள் வந்து அப்படி ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துன்னா ஒரு பெரிய விஷயம். அது மட்டும் இல்லை, பராசக்தி கல்லூரியில் எங்களுடைய பேராசிரியர் வளனரசு ஐயா அவர்கள் பேராசிரியர் குற்றாலத்தில் வந்து பராசக்தின்னு ஒரு கல்லூரியில் தமிழ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக எங்களை அழைச்சிட்டு போனாங்க. அப்போ என்ன டக்குன்னு ஒரு பாட்டு பாட சொன்னாங்க. நான் ஒரு பாடலை பாடினேன். இடையில வளனரசுன்னு ஒருத்தர் சொன்னீங்க. வளனரசு ஐயரும் பேராசிரியர் வளனரசு ஐயா வந்து மாநில தமிழ் சங்கம்னு ஒரு இதில் வந்து துணைத் தலைவராக இருந்து ரொம்ப காலமாக நடத்திட்டு வர்றாரு. தமிழ்னா அவருக்கு உயிர். பேசும் பொழுதுமே இப்படி ஐயா பேருந்தில் நான் இப்போ தான் வந்து இறங்குறேன் ஐயா, எல்லாமே தமிழில் வந்து ரொம்ப எந்த ஆங்கில கலவும் இல்லாமல் பேசுவார். நம்மளால் முடியாது. அவருடைய பேரில் நான் வந்து ஒரு 10,000 ரூபா கொடுத்து வாழுகின்ற காலத்திலே அவருக்கு பேரில் ஒரு அறக்கட்டளை நான் வந்து வச்சுருக்கிறேன். தமிழகத்திலேயே நம்பர் 1 மாநில தமிழ் சங்கம் வந்து இது நம்பர் 1 எங்களுடைய இதுதான். எங்கே இருக்கிறது அது வந்து கரெக்டாக நேருஜி கலையரங்கம்னு பாளையங்கோட்டை மத்தியில், திருநெல்வேலியில் பாளையங்கோட்டைன்னு ஒரு ஊர். அதில் பக்கத்தில் நேருஜி கலையரங்கம் இருக்குது, பக்கத்தில் சித்தா காலேஜ் இருக்குது. அங்கே சொந்தமாக பில்டிங், ரொம்ப அருமையான ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நல்லா நடந்துவிடும், தமிழ் நிகழ்ச்சிகள். அப்போ வந்து அவர் வந்து என்ன வந்து பாட சொல்வார். சொன்னால் அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளை பாட சொல்வார். பாடல் மருதகாசி எழுதின பாடல். அவர் வந்து குற்றாலத்தில் உள்ள பராசக்தி கல்லூரியில் தமிழ் பேரவையிலேருந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக வாங்க சிவாஜி அப்படின்னு கூப்பிட்டு போகிறாரு. நான் போன உடனே ஒரு பாடல் பாடினேன். எல்லாருக்கும் பொதுவான பாடல், இந்த மதம் அந்த மதம்னு எதுக்கும் மதம் சாராத ஒரு பாடல், கண்ணதாசன் பாடல். அந்த பாட்டில் சில வரிகள் சொல்கிறேன், பாடுங்களா கொஞ்சம். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். தென்னை இளநீருக்குள்ளே தேங்கி உள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போலிருப்பான் ஒருவன், அவனை தெரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். பூஜ்ஜியத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன், அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். அப்படியே அந்த பாடல் வந்து அடுத்த பல்லவியெல்லாம் போகும்போது அந்த அம்மா அழுதுகிட்டே இருக்குது. ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் உக்காந்துருக்குது, தமிழ் டிபார்ட்மெண்ட்டு முதல் வரிசையில். நான் பாடி முடிச்சுட்டு இப்படி வரும்போது ஐயா அப்படின்னு நினச்சி என் கிட்டே வந்தாங்க. என்னையா அந்த பாடல் அப்படியே உடம்பு வந்து அப்படியே ஆளெல்லாம் அப்படியே உடம்பு உழுக்கிற மாதிரி உருக்கம்னு அப்படி இருக்குது ஐயா, எனக்கு என்னவோ பண்ணுதுயா அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர் வந்துட்டார். பக்கத்தில் வந்துட்டு அவர் என்னை தட்டி கொடுத்தாரு. எங்கள் ஐயா வந்து நல்லா பாடுவார் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் எப்போவுமே அவர் ரொம்ப மனதில் எனக்கு ரொம்ப தனி இடம் கொடுத்து வச்சுருக்கிறாரு. அப்போ அது அந்த ஒரு நிகழ்ச்சியில் இவ்வளோ பேர் இருக்கிற போது அந்த அம்மாவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினா, இசைக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி இருக்குங்கிறது நான் என்னுடைய அனுபவத்தில் சேர்ந்தது. இதை வந்து டிஎம்எஸ் ஐயாவை பார்க்குறப்ப நான் சொன்னேன், ஐயா நான் பாடுறப்பவே ஐயா பாடின பாட்டு இது வந்து வளர்வரைங்கிற ஒரு திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் நடித்த படத்தில் டிஎம்எஸ் ஐயா பாடின பாடல், இது பழைய பாடல். ஆமாம், இது இந்த பாடல். இந்த பாடல் ஆமாம். இப்போது இறைவனை பற்றிய பாடல்கள் மூலமாக சில மக்கள் உணர்வுகளை தொடுகிற வகையில் நீங்கள் பாடுறீங்க. அது சமயத்தில் மக்களுடைய ஒரு புரிதலும் ஏற்படுகிறதுல, இறைவனை பற்றிய ஒரு புரிதல் பாடல்களில் இந்த உலக காரியங்களுக்குள்ளேயே இறைவன் செயல்படுகிறார் அப்படிங்கிற போக்க நீங்கள் இன்னும் பல பாடல்கள்லையும் சொல்லியிருக்கார் கண்ணதாசன். ஒரு பாடலில் கண்ணதாசன் சொல்கிறாரு, ஊஞ்சலை ஆட்டி விட்டு உயரத்திலே தங்கி விட்டான் அப்படின்னு ஒரு பாட்டில் சொல்கிறார். அதாவது கடவுள் என்னமோ நம்மகிட்ட இல்லாமல் வேற எங்கேயோ இருக்காருங்கிறத மாற்றி இந்த நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற பொருள்கள்லேயே இறைவன் இருக்கிறாரு, மறைந்திருந்தே பார்க்கும் மர்மம் என்ன அப்படிங்கிற ஒரு பாட்டிலையும் போடுறாரு. உன்னையல்லால் என்னை யார் அறிவார், உன்னையல்லால் என்ன அறிவார், எங்கே இருந்தாலும் உன்னை நான் அறிவேன்.
இந்த பாடல்கள்லாம் நிறைய வந்திருக்குய்யா. இதையும் நீங்கள் சில இடங்களில் பாடியிருக்கீங்க. அதையும் இப்போ ஞாபகப்படுத்துறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ ஐயா, இந்த பாடல்கள்லாம் மக்களுக்கு தான், மக்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தி மக்கள் நலமாக நல்ல மகிழ்ச்சியோடு வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான். ஆனால் இந்த மக்கள்கிட்ட இருக்கிற பண்பாடுகள் வேறுபட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். பண்பாடுன்னா நீங்கள் எதை சொல்கிறீங்க? சொல்கிறேன். பண்பாடுங்கிறது ஐயா ஒரு பெரிய வார்த்தை. இன்னும் சொல்லப்போனால் நம்மிடம் பழகிப்போன பல காரியங்கள், நமது கலைகள், நமது அடையாள மொழிகள், இதையெல்லாம் தான் நம்ம பண்பாட்டுக்குள்ளே சேர்க்குறோம். பண்பாடுங்கிறது ஒரு ஆழமான வார்த்தை. அதில் இந்த பேச்சு இருக்குது பாருங்கள். முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறனால தமிழ் பேச்சு, தமிழ் பேச்சு ஒரு கலை. ஆனால் அந்த பேச்சிலேயே பல வித்தியாசங்களை பார்க்குறோம். அதை வட்டார வழக்குகள்னு சொல்கிறாங்க மக்கள். ஆனால் ஒரே நாட்டில் இருக்கிற ஒரே தமிழ் பேசுகிற மக்கள் தான். இந்த வேற்றுமைகளுக்கு இடையிலேயும் தமிழ் நம்மை ஒற்றுமைப்படுத்துகிறது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பல்வேறு பேச்சுகள் இருக்குல்ல. ஓஹோ, நம்ம பேசிக்கிட்ட தமிழ் அது வந்து ஒரு வட்டார மொழி. வந்து எனக்கு தெரிஞ்ச வரையில் சொன்ன மாதிரி தமிழகத்தை பொறுத்தவரையில் சென்னையில் இருந்து கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் உள்ள மாவட்டங்களில் குறிப்பிட்டு சொல்லப்போனால் சென்னையில் உள்ள தமிழ் வேறு, அது எல்லாருக்கும் தெரியும். காரணம் பக்கத்தில் ஆந்திரா வந்து இருந்ததுனால அந்த மொழியில் ஒரு பாதிப்பு, தமிழ் மொழியிலேயே ஒரு பாதிப்பு இருக்கிறது. தனி அந்த ஒளி வடிவத்தில் மாற்றங்கள் இருக்கும். அது மாதிரி இதை விட்டுட்டு கோயம்புத்தூர் போனீங்கன்னா அங்கே வந்து அதே தமிழ் வேறு மாதிரி இருக்கும். அங்கே அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு காட்டு. அடுத்து தஞ்சை தஞ்சைங்கிறது அதை எடுத்துக்கணும். தஞ்சை, திருச்சி, திருநெல்வேலி ஓரளவு ஒரே மாதிரி இருக்கும். சில இதுகள் தான் வித்தியாசப்படும், கிட்டத்தட்ட நல்லாயிருக்கும். இந்த இடையில ஒரு மதுரை வருது பாருங்கள். மதுரை ஸ்லாங் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். மதுரை, ராம்நாடு வந்து வித்தியாசம். அப்புறம் கன்னியாகுமரி வந்து எல்லை கடைசி, காஷ்மீர் டு கன்னியாகுமரியில் என்னதான் எல்லை. அங்கே வந்து மலையாளம் பக்கத்தில் வந்து கேரளா இருந்ததுனால அந்த கேரள மொழியினுடைய ஆதிக்கம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதை நீங்கள் கொஞ்சம் இதில் காமிங்களேன் உங்கள் பேச்சு. இப்போ சென்னையை பொறுத்தவரையில் வந்து இன்னப்பா நல்லா கீதை அப்படின்னு சொல்லி பேசுகிறச்சில் வந்து என்ன நீ சொல்லிட்டு வந்துட்டேன், என்ன ஒன்று செய்யலீங்களா, இது நல்ல கீதை நான் சொன்னது நிற்கிறோம், நீ என்னப்பா டபாய்ச்சிக்கிட்டு இருக்கிற அந்த மாதிரி பேசுவாங்க. நமக்கு டபாய் இருக்கிறங்கிறது என்னன்னு நமக்கு தெரியாது. இந்த மாதிரி தமிழ் வந்து இங்கே பேசுகிறாங்க. இதே இது கோயம்புத்தூரில் எடுத்தா ஏன்றா எப்பண்டான்னு சொல்லிட்டு போட்டு வந்து நான் அங்கே சொல் போட்டு வந்துருக்கேன்ல கர்மம் போட்டு சவனை அப்படிங்கிற மாதிரி அந்த பேச்சில் வந்து ஏன்றா அதே நேரத்தில் மரியாதை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒன்றரை தம்பி நேரத்தில் இங்கே வந்திருந்தானுங்க, வந்திருக்கும் போது நம்மகிட்ட சொல்லணும் இல்லை. இது வந்து கோவை தமிழ். இது மதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அண்ணே நேற்று நான் போயிருந்தேன்னே, அவங்க சொன்னாங்க எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலண்ணே, அவங்ககிட்டலாம் சொல்லிட்டேன்னே, அவன் கொண்டே போடுவேன்றாங்க அவனை. அந்த அளவுக்கு பண்ணுறீங்களே அவன். இந்த மாதிரி மதுரை ஸ்லாங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சங்கம் வளர்த்த மதுரை தான், ஆனால் தமிழ் அங்கே வந்து இந்த மாதிரி. இது வந்து கொஞ்சம் கிராமிய இது. ஆனால் படித்தவங்க மத்தியிலும் கூட கொஞ்சம் அந்த ஸ்லாங் இருக்கு. அவங்க இவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்தாங்க இல்லை அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இழுத்து பேசுவாங்க. திருநெல்வேலி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அண்ணாச்சி வணக்கம், ரொம்ப சந்தோஷம் அண்ணாச்சி, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம் அண்ணாச்சி, நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணும் நம்ம வீட்டில். அண்ணாச்சி இன்றைக்கி எங்கள் பெரிய அண்ணாச்சி வாராவோ, என் தங்கச்சியெல்லாம் வாராவோ, உங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவோம் அண்ணாச்சி அப்படின்னு வந்து அதனுடைய இது. அங்கே வாழை போல ஏழை அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து கிராமிய லெவலில் இருக்கும். இதெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு மாதிரிலாம் பேசுவாங்க. இது வந்து திருநெல்வேலி. இதை விட்டு கன்னியாகுமரி போயிட்டான், அவள்கிட்ட சொல்லி எடுத்துருக்கு இல்லையா, இது கொள்ளாமல் நான் அவள்கிட்ட சொல்லிட்டுலாம் வந்திருக்கேன், நீ என்ன போட்டு அதில் ஒன்று செய்தியில் பார்த்துக்கோ, எனக்கு இது ஒன்றும் மனசில் ஆகலை, நீ என்ன சொல்லிகிட்டு இருக்க. இது வந்து கன்னியாகுமரியில் பேசக்கூடிய தமிழ் பார்த்துக்கிடுங்க. இது வந்து தமிழ் தான். தமிழ் வந்து ஒவ்வொரு மாதிரி ஒரு ஊரில் வந்து பேசுகிறப்ப அப்படியே மாறுது. இதுதான் நீங்கள் சொன்ன தமிழ் நான் நினைக்கிறேன். ஆமாம். இதில் ஜாதி ரீதியாக போகும் பொழுது எனக்கு திருநெல்வேலி மட்டும்தான் நான் சொல்லுவேன். சமூகத்து பேர் நான் சொல்ல வேண்டாம், நான் பேசும்போதே அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அது எந்த சமூகமும் நான் சொல்ல தயாரில்லை. அவங்களுடைய ஸ்டைல் அப்படி. ஒரு சமூகத்தில் உள்ளவங்க பேசுகிறப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நேற்று அவங்க ஊர்லேருந்து வந்தால் பார்த்துக்கிடுங்க, நான் சொன்னேன் அவங்க கேட்கணும் இல்லையா,
அவங்க மட்டும் கோபப்பட்டு போயிட்டாவே. என்னன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் யாருக்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா? இப்படி ஒரு சமூகம் பேசுவாங்க. நான் அந்த பகுதியை சேர்ந்தவன் தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அந்த மக்கள். அவங்க தான் இன்றைக்கி வந்து அண்ணாச்சி என்று சொல்லக்கூடிய தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் வியாபாரத்தில் வந்து கொடிகட்டி பறக்கக்கூடிய அந்த ஒரு சமூகம். அவர் கடற்கரை ஓரத்தில் இருக்கிற மக்கள் எப்படி பேசுகிறாங்க? அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கடற்கரை பக்கத்தில் உள்ளவங்க வந்து அவங்களுடையது ஏன்ல அவன்ட்டு ஆண்டு சொல்லியிருக்கல, அவன்கிட்ட போய் எடுத்துகிட்டு வரல, ஏழை நீ ஏன் போட்டு இவனை போட்டு சண்டை போட்டு எடுக்க, நேற்றுக்கு அவன்ட்டு வேஷ்டி எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம்ல அப்படின்னு சொல்லி கழுத்து தலையை கிள்ளி போட்டுருவோம். அதுக்கும் இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதான் போட்டு கடலில் தலையை கிள்ளி போட்டு வரோம். அந்த சொல்கிறது பூரா அந்த ஸ்டைல்லே அவங்க இருக்கும். இதே இது திருநெல்வேலியில் இன்னொரு சமூகம் இருக்குது. அவர்கள் வீரத்தின் விளைநிலம்னு சொல்லுவாங்க அவங்கள. இதில் அது யாருன்னு நினச்ச நீ அவனை போய் வெட்ட போகிற, அவன் யாரில் அவன் எவ்வளோ சொக்காரம்ல பைத்தியார பையல பிறங்க அவன் போய் வசம் இல்லாமல் பேசத்தமில்ல செய்வான். அவன் அப்படி தான் நீ 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 அவனை போய் வெட்ட போகிற, அவன் யார்? நாளைக்கு அவன்லாம் வந்து நிற்பாமே, யார் வந்து நிற்பான்? அவன் தானா போல. இது வந்து ஒரு ஸ்டைல். அதுவும் அது ஒரு வகையான ஒரு நான் ரொம்ப ரசிக்கக்கூடிய அவர்கள் அந்த ரொம்ப நண்பர்கள் அவங்களே இருக்கிறாங்க எனக்கு. இது திருநெல்வேலியில் மட்டும்தான் அந்த 2 சமூகத்தை தனியாக தெரியும். பின்ன பிராமணால் பேச்சு கேட்க வேண்டியதில்லை. நான் வந்து சென்னை ஆர்ஆர் சபா மயிலாப்பூர் ஃபைனான்ஸில் சத்யராஜோட 82 நினைக்கிறேன் நாடகங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் 4 கேரக்டர் ஆக்ட் பண்ணேன். விக்ரமாதித்தன், கதை வசனம் ஈரா பழனிசாமி, அவர் வந்து ஐயா இலங்கேஸ்வரன், சிசுபாலன், அந்த கம்ப்ளீட்டாக ஆர்எஸ் மனோகர் சாருடைய சாணக்கியன். இந்த படத்துக்கெல்லாம் கதை வசனம், இந்த நாடகத்துக்கெல்லாம் கதை வசனம் எழுதினவர். சின்ன ஒரு மனஸ்தாங்கலில் வந்து அவரை விட்டு தனியாக வராரு அண்ணன் ஈரா பழனிசாமி. சொந்த ஊர் அவர் சேலம் பக்கம்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் ஸ்திரீ பார்ட் போட்டு நடித்தவரான். கதை வசனம் அருமையாக எழுதுவார். ஹேமா சக்கரவர்த்தி ஒரு படம் பிள்ளையார்னு எடுத்தாங்க, அந்த படத்துக்கு கதை வசனமே அவர் தான் எழுதினார். அவர் இதில் நான் நாடகத்தில் வந்து ஆக்ட் பண்ணேன். என்னை வந்து இவர் தான் சேர்த்து விட்டார். அவர் பேர் இவர் ஏகே வீராசாமி. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அவர் தான் என்னை சேர்த்து விட்டார். அதில் 4 வேஷம் ஆக்ட் பண்ணேன். அதில் வந்து பிராமின் ரோல் ஒன்று வருது. அதில் வந்து 4 சகோதரில் ஒரு பிராமின் வருவேன். நேற்றைக்கு மன்னர் வந்தார், பட்டம் கட்டினது பார்த்த மாதிரி அதுக்குள்ள நாளை ஓடினதே தெரியலையே, பேஷ் ரொம்ப நல்லா இருக்குது, அவன் செஞ்சதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து அவங்க ஸ்டைலில் வந்து இது ஒரு பாணி. அப்புறம் வந்து சூரிய பகவானை ஆக்ட் பண்ணுறப்போ அதுக்கு வந்து சூரிய பகவானை ஆக்ட் பண்ணும்போது தேவர்கள் கண்ணிமைக்க மாட்டார்கள்னு ஒரு இதில் ஒரு இது உண்டு. தேவர்களுக்கு கண்கள் சிமிட்டுவது இல்லை, இப்படியே தான் இருக்கும் பார்வை. மனிதர்கள் தான் கண் சிமிட்டுவாங்க. அதனால் எனக்கு சூரிய பகவான் கேரக்டர் கொடுத்தாங்க. அதில் எனக்கு ஈரா பழனிசாமி கொடுத்த வசனத்தில் நான் வந்து ஒளி வெள்ளம் டபான்னு ஒரு வெடி சத்தம் வெடித்து, அப்படியே ஆர்எஸ் மனோகர் சார் வந்து எப்படி செய்தாரோ செட்டு அதே மாதிரி அவர் மேடை எல்லாமே இந்த தந்திர காட்சிகள்லாம் அப்படியே பண்ணியிருந்தார். ஒளி வெள்ளம் வெடித்தோடனே நான் டக்குன்னு வந்து நின்று அந்த வசனத்தை பேசுவேன். அது தெளிவான வசனம். ஈடு இணையற்ற சோதிடப்புறவரே, நீ அழைத்த காரணத்தை யாம் அறிவோம். விக்ரமாதித்தனுக்கு விதித்த ஆயுள் 2000 இன்றோடு முடிந்து விட்டது. எனவே நாராயண மந்திரம் உருவேறிய சக்கரம் ஒன்றினை எடுத்துக்கொண்டு சாலிவாகனன் உஜ்ஜயினை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றான். காலமெல்லாம் எம்மையே பூஜித்தனி, எம்மிடமே வந்து சேருவாயாக. இந்த வசனத்தை நான் கண் இமைக்காமல் பேசினேன். அதை எஸ்வி சாசாராம சார் ரொம்ப கவனிச்சுட்டு எங்களுக்கு வந்து அவர் வீடு தாண்டவராயன் ஸ்ட்ரீட் ராயப்பேட்டை மேலே கவர் கொடுக்கும்போது, தம்பி ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க நீங்கள் அப்படின்னு பாராட்டினார். அதில் நமக்கு ஒரு சந்தோஷம். ஆமாம், அதுக்கப்புறம் 4 சகோதரர்கள். அப்புறம் அபரஞ்சியின் காதலன் ஹீரோவாக ஆக்ட் பண்ணேன். ஒரு கன்னடத்து செட்டியார் பொண்ணு என் கூட ஆக்ட் பண்ணியிருந்தது. ஒரு 4 கேரக்டர் நான் அதில் பண்ணினேன். இதில் அப்போ அதுவும் ஒரு வகையான மாற்றம் தானே. சரி. ஆகவே இந்த உங்கள் கலை வடிவங்கள் மூலமாக மக்களிடையே ஒரு நல் இணக்கத்தை, ஒரு நல் உணர்வை, நல்ல புரிதல்களை ஏற்படுத்துவதற்காகலாம் நீங்கள் உதவி பண்ணிகிட்டு இருக்கீங்க.
இதெல்லாம் நினைக்கும் போது உங்கள் மனதில் ஏற்படுகிற உணர்வு என்ன? நீங்கள் பல காலமாக இந்த துறையில் பண்ணியிருக்கீங்க. இப்போது இந்த பல்சமய உறவுக்குள்ளே நுழைந்த பிறகு ஏற்பட்ட உங்களுடைய உணர்வு என்ன?